முன்னேற்க நம்முடைய தெய்வீக சித்தாந்த இலக்கிய மன்றத்தின் சார்பாக மாதந்தோறும் நடைபெறுகின்ற நிகழ்வுகளில் கடை ஞாயிறு வழிபாடாக இன்றைய தினம் குருவருளால் அருகுருநாதர் ஐயா அவருடைய முன்னிலையிலே கங்காதீஸ்வரர் திருக்கோவிலே மிக சிறப்பான வழிபாடுகளை எல்லாம் நிறைவுற்று தலத்தை பற்றிய அரிய செய்திகளை இதை சென்னையிலே தான் இருக்கோம், சென்னையிலே தான் இவ்வளோ பார்க்குறோம். துணை வரலாற்று சிறப்புடையது நம்முடைய சென்னையிலே இருக்கின்ற தலம் இந்த கங்காதீஸ்வரர் தலம் என்பது அவர்கள் திருவாக்காக அமைந்தது. அவர்கள் திருவடிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகின்ற திருவருட்பயன் என்கின்ற நூலிலிருந்து அறியும் நெறி என்கின்ற பகுதியை அந்த அதிகாரத்தை நாம் சிந்தித்து வருகின்றோம். உமாபதி சிவனார் எப்படி ஆன்மா இந்த அருளின் பயனை தூய்க்க வேண்டும் என்பதை நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் வந்து அந்த அதிகங்களை பேசிக்கிட்டே வரார். ஏன் இப்படி மறந்துடுது, ஏன் இப்படி பெற்றுறதுன்னு சொல்லிக்கிட்டே அருளின் பயன் என்ன, அருளின் பயனை இந்த உயிர் ஆன்மா உண்மையிலே உணர்கிறதா என்றால் இல்லை. அதை தவிர்த்து உலகியலிலே சுழன்று கொண்டிருக்கின்றது இந்த ஆன்மா என்பதை அறிந்து ஒவ்வொரு அதிகாரங்களாக அது 13 நிலை, உயிரவை நிலை அப்படின்னு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இப்போ அறியும் நெறி என்று, அறியும் நெறி என்றால் எந்த நெறியை இந்த உயிர் அறிய வேண்டும், அறிய வேண்டிய நெறி எது? அதில் ஒரு 2-3 பாடல் பார்த்தோம். நம்ம இந்த உலகத்தோடு இருக்கின்ற நிலையான பொருட்கள் எது? திருவருள் ஏந்து செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் சேர்ப்பவனும் உய்வான் உளன் என்று உணர்ந்து பொருள் மொத்தம் 4 பொருள் அப்போ பிரிக்கிறார். செய்வானும் அதை தான் கடந்த இதில் பார்த்தோம். தொடர்ந்து இந்த உயிர் உடலோடு விளங்குகிறது, உயிர் திருவருளோடு தான் இயைந்து விளங்குகிறது என்பதை ஒரு ஒற்றுமைப்படுத்தி காட்டுகின்றார். திருவருள் என்பது ஏதோ தனியாக எங்கிருந்தோலாம் வந்துடல, திருவருள் எங்கிருந்தோலாம் வந்துடல, அது உயிர் கூட தான் இருக்காது. அதுக்கு தெரியல, உயிருக்கு தான் தெரியல திருவருள் நம்ம திருவருளோடு தான் நம்ம இருக்கோன்றது நமக்கு தெரியல. நாம் எங்கேருந்து அது கடையிலேருந்து வாங்குறது போல இருக்குது, எதுக்கு வரணும் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது எங்கேருந்து வராது, உள்ளதான் இருக்கிறது தெரியாமல் இருக்கோம் நாம அப்படின்றத சொல்கிறார். உயிரோடு தான் திருவருள் இயைந்து இருக்கின்றதா என்று எண்ணும் பொழுது சொல்லும் பொழுது நமக்கு தெரிய வரும்போது என்ன தோணுது, எப்படி உயிரோடு திருவருள் சேர்ந்து இருக்கின்றீங்க? அதுக்கு ஒரு ஓமானம் சொல்கிறார். எப்படி உயிரோடு திருவருள் சேர்ந்து இருக்கின்றது என்றால், இந்த உடம்பு இருக்குல்ல, உடம்பு கூட உயிர் இருக்கு, அது தெரியுமா தெரியாதா? அது எல்லாரும் தெரியுது. கடவுளே இல்லைன்றவங்க கூட ஒத்துப்பாங்க, உடம்பு கூட தானங்க உயிர் இருக்கு, இல்லைன்னா வேற பேர் இல்லை, இல்லைன்னா வேற பேர், உடம்பு கூட தான் இருக்கு உயிர். எப்படி இருக்குன்னே தெரியல, ஆனால் சேர்ந்து தான் இருக்கு. அது ஆனால் 2 வேற வேற. அதுதான் இந்த பாட்டில் சொல்றாரு. ஊன் உயிரால் வாழும் ஒருமைத்தே ஊனோடு உயிர்தான் உணர்வோடு ஒன்றாம் தரம். ஊன் உயிரால் வாழும், இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்பு இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கோம். எதை வச்சு சொல்கிறோம்? உயிர் இருக்கிறதுனால சொல்கிறோம். உயிர்ன்ற பொருள் உள்ளே இருக்கிறதுனால தான் அந்த உடம்பு இருக்குன்னு சொல்கிறோம். உயிர்ன்ற பொருள் உடம்புல இல்லைன்னா அப்படி ஒரு பொருளை நம்ம சொல்லவே மாட்டோம். அதுக்கு பேர் அந்த உடம்புன்னே பேர் கிடையாது, அதுக்கு பேரே வேற இல்லையா? அதுக்கு பேர் என்ன சொல்லிடுவோம்? அதுக்கு பிணம், அது இல்லையா? அதுக்கு பேரே பிணம்னு ஆயிடுது பேர். உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு பேர் உடம்புன்னு பேர். ஆனாலும் நமக்கு நல்லா தெரிய விஷயம் என்னன்னா, உடம்பு வேற உயிர் வேற இல்லையா? உடம்பு வேற, 2 வேற தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒன்றா தான் இருக்கு. எப்படி ஒன்றா இருக்கு? உடலோடு உயிர் ஒன்றாக இருக்கின்றது. எப்படி ஒன்றாக ஒருமைத்து விளங்குகிறது? எப்படி ஒருமைத்துனா வியாபித்து விளங்குகிறது. உயிர் வேறு உடல் வேறுன்னு தெரியாத மாதிரி இருக்கு. உடம்புக்கு எதனா வந்துருச்சுன்னா முடியலங்கன்றோம், நமக்காக முடியல, உடம்புக்கு தான் முடியல. ஆனால் நான் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், நாம எமக்கு தான் முடியலன்னு சொல்ல. ஏன்? உடம்போட நாம தான் உடம்புன்ற நிலைமை ஆயிடுச்சு. அதுக்கு பேர் அத்துவிதம்னு பேர். அத்துவிதம் அது வேற. துவிதம்னா 2, துவிதம்னா 2, துவிதம்னா 2 இல்லாதது. அப்படின்னா 2 இல்லாததுன்னா ஒன்னா இருக்கு. ஒன்னா இருக்கு, அது ஒன்னா தான் இருக்குன்னா ஒன்னா இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் அது 2 பொருள் தான் இல்லையா? இந்த உதாரணம் நமக்கு தெரியுது இல்லையா? இதை வச்சு விளக்குற. இதே மாதிரி தான் திருவருளும் உயிரோட இருக்கு. உயிர் கூடவே இருக்கு, ஆனா உடம்பு கூட தான் உயிர் இருக்குன்றது உயிருக்கு தெரிய மாட்டேங்குது. உயிர் நினைச்சிட்டு இருக்கு, உடம்பு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கு. உடம்ப நாம நினைச்சுக்கிட்டு, அது நாம இல்லை, அது வேற அப்படின்னு தெரியணும் இல்லையா? அந்த அறிவு வரும் பொழுதுதான் உயிர் வேற உடம்பு வேறன்னு தெரியும். இதே போல உயிருக்கு உயிராய் உள்ள திருவருள் ஒன்றும் உண்டு என்பதை உயிர் அறியும். உயிருக்கு உயிராய் திருவருள் உள்ளது.
உயிருக்கு எப்படி உடம்பு ஒன்றாக விளங்குகிறதோ அதுவே போல உயிரோடு திருவருள் அத்துவிதமாய் விளங்குகிறது. அதுதான் சொல்றாரு. அந்த இப்போ உயிரோடு உடம்பு எப்படி இருக்குன்றது உங்களுக்கு சொன்னா புரியுது இல்லையா? அந்த மாதிரி தான் உயிருக்கு உயிராக திருவருள் விளங்குகிறது. உடம்பு இயங்குறதுக்கு உயிர் காரணம் இல்லையா? உயிரால தான் உடம்பு இயங்குது இல்லையா? அதுதான் அறிவுடைய பொருள். ஜடமாகிய அந்த பொருளை இயக்குவதற்கு உயிர் தேவைப்படுகிறதுன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. இதே போலத்தான் இந்த உயிர் இயங்குவதற்கு உயிருக்கு உயிராய் உள்ள திருவருள் தேவைப்படுகிறது. அதனாலதான் உயிருக்கு இறைவன் உயிராய் இருக்கின்றான். அது போலத்தான் உதாரணம் சொல்றார். தான் உணர்வோடு ஒன்றாம் தரம். உணர்வுன்றது இங்க சொல்ற திருவருளை சொல்ற. திருவருள உணர்வுன்ற சொல்லாத திருவருளோடு எப்படி ஒன்னா இருக்குன்னா உடம்போட உயிர் ஒன்னா இருக்க மாதிரி தான். பிரிக்கவே முடியாத மாதிரி இருக்குல்ல. அது மாதிரி உயிரை விட்டு என்றுமே பிரியாதவன் இறைவன். ஒரு காலத்துல ஆனா உடம்பு விட்டு உயிர் பிரிஞ்சிடும். ஆனா இறைவன் திருவருள் உயிரை விட்டு எப்பொழுதுமே அதனுடைய விளங்குகின்றான். அதனுடைய தன்மையை காட்டு. இதுதான் இந்த பாடல் குரல் போல சொல்றார். ஊன் உயிரால் வாழும் நாம தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் இப்ப திருவருள்ன்றது இது வரைக்கும் திருவருள் பயன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்காத உண்மை என்ன? இது வரைக்கும் நம்ம திருவருள்ன்றது இங்க அருள் வரும். அருள் நமக்கு பாலிப்பார். எப்படி பாலிப்பார்? நம்ம ஒழுங்கா இருந்தா தானே பாலிப்பார். எப்படி? நாம் தான் நமக்குள்ள அந்த நெறி அறியும் நெறி என்பது தலைப்புகள் கொண்டது. அதுதான் நெறியை நாம் முறையாக பின்பற்றினால் உயிரோடு இறைவன் திருவருள் என்பது இயைந்தே இருக்கின்றது, ஒற்றுமைப்பட்டு விளங்குகிறது என்பதை நாம் உணரலாம். இப்ப பார்க்கலாம். ஊன் உயிரால் வாழும் ஒருமைத்தே ஊனோடு உயிர்தான் உணர்வோடு ஒன்றாம் தரம். இது அதுக்கு ஒப்புமை அப்படின்னு சொல்லி ரெண்டு அத்துவிதம் தான். உயிரும் உடம்பும் விளங்குவது அத்துவிதம் என்றால் உயிரும் இறைவனும் விளங்குவதும் அத்துவிதம் தான் என்று திருவருளினுடைய நெறி என்னன்றதை நம்ம சொல்ற சொல்லிட்டு அடுத்த பாடல் சொல்ற. ரொம்ப அருமையான பாடல் அடுத்தது. தன்னிறமும் பன்னிறமும் தானாம் கல் தன்மை தரும் பொன்னிறம் போல் மண்ணிறம் இப்பூன்னு பாட்ட முடியும். இது 55வது பாடல் திருவருட்பயன்ல. தன்னிறம் பன்னிறம் தானாம் கல் தன்மை தரும் பொன்னிறம் போல் மண்ணிறம் இப்பூன்னு முடியும். பூனா பூ கிடையாது. பூனா இந்த பூலோகம். பாடல் எப்படி இருந்தா பின்னாடி பக்கத்துல இருந்து பாடலை பார்த்து பின்னோக்கி பார்க்கணும் பாடலை. இப்பூ மண்ணிறம் தன்னிறம் பன்னிறமும். மண்ணிறம் அப்படின்னா திருவருளை சொல்றது. இந்த பூ உலகம் திருவருள் என்பதை எப்படி உணர வேண்டும் என்றால் அப்படி ஆரம்பிக்கிறார். எப்படி திருவருளை உணரணும்னா தன்னிறமும் பன்னிறமும் தானாம். தன்னிறம் அப்படின்னா தன் இயல்பு, அதற்குன்னு ஒரு இயல்பு இருக்கும் ஒண்ணு. இன்னொன்னு பன்னிறம், அது ஒரு பொருளில் பிற பொருளோடு சேரும் பொழுது அதுக்கு ஒரு நிறம் வரும். எல்லா பொருள்களுக்கும் இரண்டு தன்மைகள் உண்டு. எல்லா பொருள்களுக்கும் தன்மையான இயல்பு. ஒன்று பொது இயல்பு, மற்றொன்று சிறப்பு. எல்லா பொருளுக்குமே உண்டு. எல்லா பொருளுக்குமே ஒரு பொது இயல்பு உண்டு, ஒரு சிறப்பு இயல்பு. பொது இயல்பு என்பது அது வேறு ஒரு பொருளோடு தொடர்பு கொண்டதனால் வருவது பொது இயல்பு. தன் இயல்பு எந்த பொருளோடு தொடர்பு இல்லாமல் தனியா இருக்கும்போது அதோட இயல்பு. ஒரு உதாரணம் சொல்லணும்னா நீர். நீர் எல்லாருக்கும் தெரியும். தண்ணி சூடா இருக்கு. வெந்நீர் இருக்கு இல்லையா? வெந்நீர் அப்படின்னு சொல்றோம். வெந்நீர் என்பது நீரினுடைய பொது இயல்பு. வெந்நீர் என்பது நீருடைய சிறப்பு இயல்பு என்ன? குளிர்ந்த நீர். நீர். தண்ணீர்னாலே அது அதோட தண்ணி இயல்பு. அது வெந்நீர் போது பொது இயல்பு. ஏன்னா தண்ணி சூடா இருக்காது, தண்ணி குளிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா தொட்டு பார்த்தா சூடா இருந்தது அப்படின்னா அதோட வேறு ஏதோ ஒரு பொருள் அதனோடு சேர்ந்து இருக்கின்றது. என்ன? வெப்பம். ஏதோ கேஸ்ல வச்சிருப்பாங்க, இல்ல நெருப்பு வச்சிருப்பாங்க. அப்ப அதனால என்ன ஆச்சு? வெம்மை வந்துருச்சு இல்லையா? இப்போ அது பொது இயல்பு. வெந்நீரா விளங்கும் பொழுது அது பொது இயல்பு. ஏன்னா வேறு ஒரு பொருளை தொடர்பு கொண்டு விளங்குவதனால் அது பொது இயல்பு. நேரம் ஆக என்ன ஆகும்? தண்ணி சாதாரண நிலைமைக்கு வந்துடும். அப்ப அது என்ன ஆயிடும்? தண்ணி கொதிக்க வைக்கலையாங்க, கொதிக்க வச்சங்க, சூடாவே இல்லையே. ஏன் சூடா இல்ல? பழைய நிலைமைக்கு வந்துருச்சு. என்ன ஆச்சு? பொது இயல்பு. அப்போ பொருளோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அது பொது இயல்பு. இது எல்லாத்துக்குமே நீங்க எல்லா உதாரணத்தையும் வச்சு பார்த்துக்கணும். என்னென்ன உதாரணம் பார்க்கணுமோ எல்லா உதாரணத்துக்கும் இதை வச்சுக்கணும். ஒரு பொருளோடு தொடர்பு கொண்டால் அது அந்த பொருளுக்கு பொது இயல்பு. அது தன் இயல்பில் நின்றால் அது சிறப்பு இயல்பு. இறைவனுடைய சிறப்பு இயல்பு என்னன்னா அவன் அனாதியே பரசிவமாக விளங்குவது. அவனுடைய சிறப்பு இயல்பு என்னன்னா அவன் உயிருக்கு உயிராய் விளங்குவது. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க.
ஏகன் என்பது இறைவனுடைய சிறப்பியல்பு, அநேகன் என்பது இறைவனுடைய பொது இயல்பு. அவன் உயிரோடு தொடர்பு கொண்டு இருக்கின்றான் இல்லையா? உயிரோடு தொடர்பு இல்லாமல் தனியா அப்ப உயிர் கூட தான் எப்பவுமே இருப்பார். இல்ல அவர் தனியாவும் இருப்பார். அவர் தன்னியல்புல விளங்குவார், உயிரோடும் விளங்குவார். உயிர் உடம்போடு விளங்குவது பொது இயல்பு. ஒரு நேரத்திற்கு பிறகு உடம்பை இல்லாமல் விளங்கும் பொழுது அது அதனுடைய தன்னியல்பு. இது பொது இயல்பு, சிறப்பியல்பு. இப்படிதான் நம்ம எல்லா பொருளையும் பார்க்கணும். இப்போ இதுல இங்க பொது இயல்பாகவும் தன்னியல்பாகவும் விளங்குவது ஆன்மா. உயிருக்கு பொது இயல்பு உண்டு, தன்னியல்பு. எப்படி விளங்கும்? உடம்போடு இருக்கிற வரைக்கும் அது உடம்பா தான் இருக்கும். நான் தான் உடம்பு, என்னோடது தான். இது கூட தொடர்புலையே, பொருளோட தொடர்புலையே இருக்கும். இதெல்லாம் நிலையானது அல்ல என்று உணர்ந்து பக்குவம் பெறும் பொழுது இந்த பொருட்கள் எல்லாம் நீங்கும், உடம்பு நீங்கும் பொழுது என்ன ஆகும்? நான் தான் ஆன்மா, நான் சென்று அடைய வேண்டியது இறைவனை என்பது உணர்வுக்கு வரும் இல்லையா? அப்ப என்ன ஆகும்? பொருளை விட்டு நீங்கும் பொழுது, உடலை விட்டு நீங்கும் பொழுது என்ன ஆகுது? தன்னியல்புக்கு வருது இல்லையா? தன்னியல்புக்கு வரும்போது ஏன் தன்னியல்புக்கு வருதுன்னா அதுதான் அதோட உண்மையான நிலை. அதோட உண்மையான நிலை இது தன்னியல்பு தான். ஆனா பொது இயல்போடு ஏன் விளங்குதுன்னா தன்னியல்பை உணர வேண்டும் என்பதற்காக பெருமானால் தரப்படுவதுதான் பொது இயல்பு. உடம்பு சாமி தான் கொடுக்குறாரு, அது உணரணுன்றதுக்காக. ஆனா இது என்ன நினைச்சுக்குது? அது நாம நினைச்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனாலதான் உடம்புக்கு எதுனா வந்துருச்சுன்னா உயிருக்கு முடியல சார். உடம்புக்கு தானே முடியல. ஆனா ஞானிகள் அப்படி அல்ல. உடம்புன்னா அதுக்கு கவலையே இல்லை. அப்பர் பெருமானை தூக்கி எங்க வச்சுட்டாங்க? சுண்ணாம்பு காலில் வச்சுட்டாங்க. ஏதாவது ஆயிடுச்சு அவருக்கு? ஒண்ணுமே ஆகல. இறைவனுடைய திருவடி நீழல் எப்படி இருக்கும் தெரியுமா? அது போல இருந்துன்ற. அப்ப அங்கதான் இருந்திருக்காரு இல்ல? அது திருவடி நீழல் எப்படி இருக்கும் தெரியுமா? நிழல் இல்ல. இந்த பாட்டை நிறைய பேர் நினைச்சிருக்காங்க நீழல் தப்பா போட்டிருக்கான்னு. அது நீழல் தான். அது நிழல் கிடையாது, நீழல் தான். நீழல்னா ஒளின்னு பொருள். நிழல்னா இருட்டு. இங்க நிழலா இருக்கா? அது நம்ம உட்காந்துருக்கோம். இது இருட்டு தானேங்க. ஒளி இல்லாம இருக்குல்ல இங்க இல்ல? ஒளி இல்லாம இருந்தா அதுக்கு பேர் நிழல்னு சொல்றோம்ல. நிழல்லாம் இருட்டா இருக்குன்னு அர்த்தம். ஒளி இல்லாத இடம். இறைவன் திருவடியை போய் நீங்க எப்படி நிழல்னு சொல்லுவீங்க? அது நீழல் தான் சொல்லணும். நீழல்னா நமக்கு ஒளி தரக்கூடிய இருப்பிடமாக விளங்குவது. மாசில் வீணையும் மாலைய மதியமும் வீசு தென்றலும் வீங்கள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும். ஓரளவுக்கு சொல்லிட்டாரு திருவடி எப்படி இருக்குன்றது. நமக்கு இப்படிதான் இருக்கும் திருவடி. இதெல்லாம் நமக்கு தெரியும்ல. மாசில் வீணை எப்படி இருக்கும், மாலை மதியம் எப்படி, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்ல. நமக்கு உதாரணம் எப்படி சொல்லணும்? தெரிஞ்ச பொருளை வச்சுதான் தெரியாத பொருளை விளக்கு. உண்மை விளக்கத்துல இவரு மனவாசம் கடந்த சொல்றது எல்லாமே அப்படிதான் இருக்கும். தெரியாத பொருளை தெரிந்த பொருளை கொண்டு விளக்குதல். இது 14 சாத்திரம் உண்மை. மனவாசம் கடந்தார் மட்டும் கையாளுகின்ற ஒரு தனி திறம். அதனாலதான் மற்ற எல்லாரும் ஃபாலோ பண்ற ஒரு ஆர்டர்ல இருந்து மனவாசம் கடந்தார் மாறுவார். உண்மை விளக்கத்துல முதல்ல ஆரம்பிக்கும் போது மாயில இருந்து ஆரம்பிப்பார். பதி பசு பாசம் தானே நமக்கு வரைமுறை. ஆனா அப்படி நம்ம இவர் பாசம் பசு பதி, பதிக்கு அப்புறம் பதியில் 5 எழுத்து நடனம் அப்படி போவார். ஏன்னா நம்ம தெரிந்த பொருளை கொண்டுதான் மாயினா தெரியுதா? அந்த உலகெல்லாம் தெரியுதா? கண்மம் அப்புறம் தான் ஆனம், அப்புறம் தான் என்ன உயிர், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் அடைய வேண்டிய இடம் இது இறைவன் அப்புறம் காட்டுவார். அதை அறிகின்ற நெறியது 5 எழுத்து. அவனுடைய நடனம் இதை காட்டுகிறது என்பதை நமக்கு எப்படி இது மனவாசம் கடந்தார் கையாளுகின்ற ஒரு தேரம். அது மாதிரி இங்க சொல்றாரு. நமக்கு தெரிந்தது எது? உடம்பு தான் நமக்கு தெரிஞ்சது. உடம்போட உயிர் விளங்குகிறது. இது அதனோட பொதுத்தன்மை. ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம திருவருப்பன் சொற்பொழிவு கேட்கறேன்னு நினைச்சிடக்கூடாது. திருவருப்பன் சொற்பொழிவு, திருவருப்பன் நமக்கு வகுப்பு. நமக்கு ஒரு பாடலை சிந்திக்கும் பொழுது நம்ம மற்ற திருமுறை பாடல்களையோ மற்ற திருமுறை நூல்களையும் நம்ம பார்க்கும் பொழுது இந்த செய்திகளை நம்ம ஒப்பீடா பார்க்கணும். சித்தாந்த நூல் என்பது பொருள் தெரிந்து கொள்வதற்கு மட்டுமல்ல. சைவ சித்தாந்தம் என்பது நமக்கு இலக்கணம். நமக்கு மற்ற நூல்களை எப்படி அணுக வேண்டும் என்பதற்கான ஒரு வரையறையை நமக்கு கற்றுத் தருவதுதான் இலக்கணம் இல்லையா? மொழிக்கு இலக்கணம் ரொம்ப முக்கியம். இலக்கணமே இல்லாமல் தான் அந்த மொழி எப்படி பயன்பாட்டுக்கு வரும், எப்படி அது இலக்கியம் செய்ய முடியும், எப்படி அந்த மொழி வளரும் இல்லையா? மொழிக்கு எப்படி இலக்கணம் முக்கியமோ அப்படி தோத்திரத்திற்கு சாத்திரம் முக்கியம். தோத்திர நூல்கள்ல என்ன சொல்றாங்க அவங்களுக்கு தெரியுமா? அது தெரியணும்னா சாத்திரம் படிச்சாதான் தெரியும். 12 திருமுறைகள்ல முதல்ல நேரம் கிடைக்கும் போது ஓதணும். சித்தாந்தம் பயில வேண்டும். கட்டாயமாக சைவ சித்தாந்தம் பயில வேண்டும். சித்தாந்தம் பயின்ற பிறகு திருமுறையை மறுமுறை படிக்கணும். அப்ப படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு வேற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் எப்படி அணுகணுன்றதை சொல்லியிருப்பாங்க. திருமுறை பாடல்களை ஒப்பீடா நிறைய இடங்களை சொல்லியிருப்பாங்க. இப்ப உடம்போடு உயிர் விளங்குவது பொதுத்தன்மை, அது தனியாக விளங்குவது அது தன்னியல்பு.
இப்ப பாட்டுக்கு வருவோம். இப்பூ மண்ணிறம் தன்னிறமும் பன்னிறமும் தானாம். அது தன்னிறமும் கொண்டது. இந்த உலகம் திருவருளை எப்படி பார்க்கிறது? தன்னிறமும் கொண்டதாகவும் பன்னிறம்னா பல நிறங்களை கொண்டதாகவும் அதற்கென்று ஒரு நிறம் கொண்டதாகவும் அது அதற்கென்று ஒரு வடிவம் கொண்டதாகவும் தனக்கான வடிவமும் எந்த வடிவத்தை சாருகிறதோ அந்த வடிவமாக விளங்குகிறது. அது எப்படி என்றால் கல் தன்மை தரும் பொன்னிறம் போல். கல்ன்றது எதை சொல்றாருன்னா பளிங்க சொல்றாரு. பளிங்கு கல் பார்த்துருப்போம். ஒரு காலகட்டத்தை வரைக்கும் நாங்கள் பள்ளிக்கூடம் படிக்கும் போதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி மாட்டி வச்சுருந்தாங்க. இப்போ அது இல்லை, நிறைய பேர் இல்லை. அது இதை வச்சுதான் அதை மூட நம்பிக்கைன்னு அதெல்லாம் அது திஷ்டிக்கல்னு சொல்கிறாங்க. திஷ்டிக்கல் படிகாரம்னு சொல்லுவாங்க. அது பேர் பளிங்குன்னு பேர். அது என்ன பண்ணணும்னா ஒரு காலத்தில் நாங்கள் அதை தேய்ச்சா நெருப்பு போகிறதுக்காக பயன்படுத்துவாங்க. அதை எது மேலே வைக்கிறீங்களோ அதுக்கு அந்த நிறத்தை அது கொடுக்கும். அது எது மேலே அது பார்த்துருப்பீங்களா? அது நிறமில்லாத ஒரு நிறம். அது அதற்குன்னு தனி நிறமில்லாத ஒரு நிறத்தில் இருக்கும். நீங்கள் ஒரு சிகப்பு லைட் மேலே வச்சிங்கன்னு வச்சிங்களேன், ஒரு சிகப்பாக ஒரு கல் இருக்கு பாருங்களேன்னு வாங்க. ஒரு நீல கலர் லைட் மேலே வச்சா நீங்கள் எந்தெந்த கலர் மேலே வைக்கிறீங்களோ வண்ணத்தின் மேல் வைக்கும் பொழுது எந்தெந்த நிறத்தின் மீது வைக்கும் பொழுது அந்தந்த நிறத்தை காட்டும். எத்தனை நிறத்தை காட்டும்? பல நிறத்தை காட்டும். சார்ந்ததன் வண்ணமாம் உயிருக்கு இலக்கணம் சொல்றேன் இல்லையா? சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை கொண்டது அன்னம். இந்த உயிர் எதை சார்ந்து விளங்குகிறதோ அப்படித்தான் இருக்கும். பளிங்கு அதுக்கு உதாரணம். உயிருக்கு நேர் உதாரணமா சொல்லணும் எதுன்னா பளிங்கு தான். பளிங்கு எந்த நிறத்தை சார்ந்து விளங்குகிறதோ அந்த நிறமாகவே விளங்கும். அந்த நிறம் தான் போல இருக்குன்னே தோணும். கிட்ட போய் பார்த்தா தெரியும் வேற ஏதோ லைட்டு போல இருக்கு, அதுதான் கொடுக்குது போல. அப்போ பளிங்குக்கு தனக்கான நிறம் இல்ல, தன் நிறம் தான். என்ன நிறம்? அதுக்கு எந்த நிறமும் இல்லாம இருக்கும். வேற என்ன நிறம் வந்தாலும் அந்த நிறமாக காட்டலாம்னு உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்படின்னா நிறத்திற்கு ஒளி ஒன்று தேவைப்படுகிறது. அதுதான் சொல்றாரு. கல் தன்மை தரும் பொன்னிறம் போல். பொன்னிறம்னா ஒளி. ஒளியை தரக்கூடியது ஒன்று உண்டு. ஒளி தரக்கூடிய பொருள் ஒன்று உண்டு. அந்த ஒளி தரக்கூடிய பொருளினால் மட்டும்தான் அது தன் நிறத்தையும் பெறுகிறது, தனக்கான நிறத்தையும் பெறுகிறது. இன்னொன்று பல நிறங்களையும் காட்டுகிறது. அதுதான் அந்த பொன்னிறம் என்பதுதான் திருவருளிங்க. திருவருள் தான் உயிருக்கான இயல்பையும் தருகிறது. உயிருக்கு எந்தெந்த வடிவங்களாக விளங்குகிறோ அதற்கான வடிவமும் தருவது எது? திருவருள் தான். திருவருள் என்ற ஒளி இல்லை என்றால் அது பன்னிறத்தையும் காட்ட முடியாது, தன்னிறத்தையும். அப்படித்தான் திருவருள் வியைந்து விளங்குகிறது ஆன்மாவோடு. ஆன்மாவோடு விளங்குகின்ற திருவருள் எப்படி தெரியுது நமக்கு? அது பல நிறங்களை காட்டும் பொழுது அப்போ வேறு ஒரு பொருளோடு விளங்குகிறதுன்னு தெரியுது. சொல்லிட்டு அடுத்த பாடல சொல்றேன். இன்னொரு கண் தொல்லை காணும் நெறி கண் உயிர் நாப்பண் நிலை உண்டு இல்லை அல்லது ஒளி. அது அந்த குரலோடு தொடர்புடையதாவே இதை வச்சிருப்பாரு. உயிருக்கு திருவருள் தான் துணையாக விளங்குகிறது, உடனாக இருந்து துணை செய்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் உயிர் அதை எண்ணி பார்ப்பதில்லை. அது என்ன நினைச்சிட்டு இருக்குன்னா, நாம தானே பார்க்கிறோம், நாம தானே கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம், நாம தானே புக்கு படிக்கிறோம், நாம தானே நிறைய புக்கை படிச்சு நாம நிறைய தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். இல்ல நாம தானே பண்றது, நாமளா பண்றோம், நாம பண்ணல. அது என்ன நினைச்சிட்டு நாம பண்றதா நினைச்சிட்டு இருக்கு. இப்ப நான் இங்க இருந்து ஒருத்தரை பாக்குறேன், நான் அவரை பாக்குறேன், நான் தானங்க பாக்குறேன். என்னங்க கேக்குறீங்க? நீங்க தாங்க பாக்குறீங்க, இவ்வளவு பேசுறீங்க, இவ்வளவு பண்றீங்க, நீங்களே சந்தேகம். நீங்க தானங்க பாக்குறீங்க, நானா பாக்குறேன், நான் பாக்குறேன்னா சொல்றேன். எப்படி பாக்குறேன்? கண்ணால பாக்குறேன். அப்ப என்ன தெரியுதுங்க? கண்ணு இருக்கு. கண்ணு இருந்தா ஒரு பொருளை பார்த்துடலாம். பார்க்கப்பட வேண்டிய பொருளும் கண்ணும் இருந்தால் ஒரு பொருள் தென்பட்டு விடுமா என்றால் இல்லை. இல்லை. பொருள் இருக்கு, கண் இருக்கு, பொருள் தெரியணுமா இல்லையா? தெரியுது. இப்ப கண்ணால தானே தெரியுதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இல்ல இல்ல, கண்ணால தெரியல, ஒளி துணை செய்ய நாம் கண்ணால் காணுகின்றோம். ஒளி இல்லைன்னா பார்க்க முடியுமா? ஒளி இல்ல பார்க்க முடியுமா? இருட்டா இருக்கு, ஃபுல்லா ஒரு இருட்டான ஒரு அறை. எனக்கு நல்லா கண்ணு தெரியுது, நான் உட்காந்துட்டு இருக்கேன். எதிர்க்க ஒருத்தர், ஐயா எனக்கு தெரியுதாங்க ஐயா இருந்தது. என்ன லைட்டை போட்டா தானங்க தெரியும். அப்ப அதை சொல்லணும்ல, லைட்டை போட்டா தானங்க தெரியும், விளக்கு ஏத்துறா தானங்க தெரியும். அப்ப அதை சொல்லலையே. இவ்வளவு நேரம் ஒளி துணை செய்யத்தான் நான் காணுகிறேன்னு நம்ம சொல்றோமா? அண்டர்ஸ்டுட் இல்ல தானங்க ஐயா, எல்லாம் சொல்லணுமா? மறந்தாச்சா? திருவுருள் இப்படித்தான் உயிருக்கு துணை செய்கிறது. திருவுருளை மறக்கின்றோம். நாம் நூல்களை ஓதுகின்றோம் என்றால் நாம் ஓதவில்லை, நாம் ஓதும்படி அவன் நம்மை செய்வித்துக் கொண்டிருக்கின்றான். சொல்ற மாதிரியாவது நேரம் இல்ல, சொல்றதுக்குலாம் நேரம் இல்ல. நான் தான் சார் படிச்சேன், நான் தான் சார் படிச்சேன், இறைவன் திருவுருள் நாம ஏதோ படித்தோம் அப்படின்னு சொல்ற பழக்கம் வருதா? இல்லையே. மறந்துருது இல்லையா? எதை மறந்துருது?
நமக்கு துணையாக இடையிலே ஒரு பொருள் இருக்கின்றது என்பதை நாம் மறந்து நாம் செய்கின்றோம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். கண் தொல்லை காணும் நெறி. தொல்லைனா நீங்க தொல்லை நினைச்சுக்கோங்க, அந்த தொல்லை இல்லை. தொல்லைனா தொன்மை. கண்ணு ரொம்ப காலமா காணும் நெறி. காணும் நெறினா பாக்குறத என்ன நினைச்சிட்டுன்னா, கண் தொல்லை காணும் நெறி கண் உயிர் நாப்பன் நிலை உண்டு இல்லை அல்லது ஒளி. கண்ணுக்கும் பொருளுக்கும் நடுவுல ஒளின்னு ஒண்ணு இருக்கின்றத அது மறந்துருதுங்க ஐயா. ஒளி துணை செய்து கொண்டு இருக்கின்றது என்பதை அது மறந்து விடுகிறது. கண் அதுதான் காணும் நெறி. காணும் நெறி என்ன? இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்க நெறி. அது இதுதான், இந்த நெறியை தான் சொல்றாரு நினைச்சு போறீங்க. சொல்லற இவ்வளவு காலமா இதைத்தான் நெறியா நினைச்சுக்கிட்டு இருக்குதுன்றாரு. பாக்குறதான் அது என்ன நினைச்சிட்டு இருக்கு? நாம பாக்குறதுதான் உண்மை நினைச்சுக்கிட்டு இருக்கு. இல்ல நம்ம உள்ளிருந்து ஒருவன் காணுகின்றான்னு தெரியும். நம்ம ரோட் நடந்து போயிட்டே இருப்போம், நம்ம கண்ணு தெரியுது, வெளிச்சமும் இருக்கு, இருக்க பொருள் தெரியல. பக்கத்துல போயிட்டே இருக்கும்போது 2 பேர் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் போயிட்டு இருக்கும்போது அவர் போயிட்டே இருக்க, அவர் போயிடுறாரு பாட்டு கம்முன்னு. பக்கத்துல பேசிப்பார், பாத்தீங்களா சார் பெரிய லைட்டர் இப்பெல்லாம் கொஞ்சம் மாதிரி எல்லாம் ஒரு ஆணவம் வந்துருது சார், அப்படியே பாட்டு கண்டுக்காமே போறாங்க பாருங்க சார். அவர் பாவம் வேற ஏதோ நினைப்புல போறாரு. கண்ணு திறந்ததா இருக்கு, ஒளி இருக்கு, ஆனா பொருள் காட்சி இல்ல. ஏன்? உயிர் பார்க்கல. உயிருக்கும் பொருளுக்கும் நடுவில் உயிர் பார்க்கணும்ல. கண்ணு இருந்தா மட்டும் போதாது. கண்ணு உயிர் பார்க்கணும் இல்ல, உயிர் பார்க்கல எதிர்க்கிறவங்களும் தெரியல. பார்த்துக்கிட்டே போறா பத்தியில சார். அது எல்லாம் பெரிய லைட்டா இருக்கும். அப்படிதான் இப்பெல்லாம் கண்ணே தெரியுது இல்லை, இப்பெல்லாம் இருக்குது. அந்த கண்ணா தெரியல, உயிர் பார்க்கல இல்லையா? உயிர் உள்ள இருந்து பார்த்தா தானே சார் கண்ணு தெரியும். கண்ணு இருக்குன்றதுனாலே பாத்திர முடியுமா? இல்லை, எவ்வளோ பேர் வீட்டுல இருந்து நம்ம பேருந்து ஏறி திருக்கோயில் வரைக்கும் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். எவ்வளவு பேரை பார்த்துருக்கோம், அவ்வளவு பேர் நினைப்புல இருக்காங்க நமக்கு இல்லையே. ஏன் அவ்வளவு பேர் பார்க்கலையானா? நம்ம பார்த்தோம், நம்ம காட்சியில இருக்காது. ஏன்? உயிர் பார்க்கல, அவ்வளோத்தையும். இப்போ உயிர் கண்டால் மட்டும்தான் நம்மால் பொருளை காண முடிக்கிறது இல்லையா? அந்த உயிருக்கு உயிராய் திருவருள் துணை செய்கிறது. அதுதான் சொல்றாரு. நாப்பன் நிலை ரெண்டுத்துக்கு நடுவுல எதுக்கு? உயிருக்கும் பொருளுக்கும் நடுவே உள்ளே திருவருள் காணுகிறது. துணையாக நின்று திருவருள் நமக்கு ஒளியாக காட்சிது. அந்த ஒளி காட்சிப்படவில்லை என்றால், நம்மால் கருவிகளை மட்டுமே கொண்டு உயிரால் எதையும் செய்ய முடியாது. கருவிகள் இருந்தால் நம்ம எல்லாவற்றையும் செய்து விடலாம். நமக்கு துணை செய்வது கருவி தானே. நமக்கு துணையாக கொடுக்கப்பட்ட 36 கருவிகள் துணையினால் மட்டும்தான் இந்த உயிர் இயங்குது. கருவிகள் துணைகளால் உயிர் இயங்குகிறது. கருவியால் மட்டும் இயங்கல, கருவிக்கு உடனாக இருந்து திருவருள் துணை செய்கிறது. திருவருள் துணை செய்யவில்லை தெரியல. அவர் பார்க்காம போயிட்டார்ல. அவரு கவனிச்சிங்களா சார்? அவர் பேசிட்டே சார் கவனிச்சிங்களா நீங்க? இல்ல சார் கவனிச்சு சார், விட்டேன் சார். எங்க விட்டாங்க? போயிடுச்சு. அப்ப கருவி நம்ம கையில இல்லையா? அது நம்ம கையில இல்ல. திருவருள் துணை இருந்தால்தான் நம்மால அந்த கவனமே இருக்க முடியுது. இப்ப நாம அதை யோசிக்கிறோமா? நாம கவனிக்கிறோம் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்மை கவனத்தில் கொள்ளும்படி செய்வது திருவருள். நாம் அதை மறந்து விடுகிறோம். நாப்பநிலை அல்லது இல்லை. அது நடுவுல ஒளி என்ற ஒன்று உண்டு. அது இல்லை என்றால் காட்சிகள் நமக்கு தென்படாது. இப்படித்தான் காட்சிகளை நாம் தவற விடுகின்றோம். நாம பாக்குறோன்ற வரைக்கும் சாமி தென்பட மாட்டார். நாம பார்த்துட்டு அவன் தான் பாத்துக்கிறான். எல்லாமே அப்படிதான். நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள், சிக்கல்கள் எல்லாவற்றையும் பத்தி நம்ம அப்படியே இருக்குன்னா நாம பாத்துக்கிறோன்னு இருக்கிறோம். நாம எப்படியாவது பாத்துக்கணும், நீங்க தான் சாமி பாத்துக்கணும் அப்படின்னு என்ன பண்ணோம்? ஒப்படைக்கணும். ஒப்படைச்சாதான் அவர் பார்த்துப்பாரு. திருவருள் தான் செய்து கொண்டு இருக்கின்றது. திருவருள் தான் நமக்கு இடையில் இருந்து நம்மை நெறிப்படுத்தி கொண்டிருக்கிறது. உணர்ந்துகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு கணம். திருவருள் பயன் அதுதான் சொல்லுது நமக்கு. அது 1.5 வரி 1.25 வரி குரல் கிடையாது. அது குரல் அல்ல, அது குரல். அது நமக்கு உமாபதி சிவனார் தருகின்ற குரல். என்னன்னா, அருள் உங்ககிட்ட தான் இருக்கு, நீ உணர்ந்துக்கோ. கருவிகள் எப்படி உனக்கு துணை செய்கிறது என்றால் திருவருள் துணையினால் அது துணை செய்கிறது. கருவிகள் மட்டும். ஏன்னா கருவி ஜடம். கண்ணு என்னது? ஒரு ஜடம் தானே. அது என்ன பண்ணுவது? நீ பார்த்தாதான் பார்க்கும். அது நீ கேட்கணும்னு நினைச்சாதான் கேட்கும். அப்ப உயிருக்கு துணையாக திருவருள் இல்லை என்றால் கருவிகளோட காட்சிப்படாது. இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், நம்ம கரெக்டா இப்போ வந்துட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். நடந்து வந்துட்டு இருக்கோம். கோயில் இங்கே தாங்க, இந்த பக்கம் கங்காதீஸ்வரர் கோயிலுக்கு வரணும்னா நீங்க அந்த பொதுமலை ரோட்ல வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அந்த தாசபிரகாஷ்னு சொல்லி ஒரு ஸ்டாப்பிங், அங்க இறங்கி நீங்க திரும்பி வரணும். சரிங்க, வந்தா சொல்லிட்டுங்க. சரிங்க, வந்துட்டே இருக்காரு. அவர் பக்கத்துல வந்துருந்தாரு. அவர் கையில வழக்கம் போல பக்கத்துல இருக்கவங்கள போன் வச்சிருந்தாரு. அவர் பேசிட்டு அவர் பார்த்து போன்ல இருந்துட்டாரு. இவர் பக்கத்துல இருந்தாரு. இவர் உட்காந்துட்டே இருக்காரு. கண்ணு அப்படியே இழுத்துருச்சு இருக்கு.
வந்துட்டு வந்து எங்க போச்சுன்னா பிராடே வந்துருச்சு. ஐயா வந்துருச்சாங்க ஐயா, இங்க ஐயா வந்துருச்சாங்க ஐயா, இந்த கோயில் அது போயிருச்சாங்க ஐயா. நீங்க போச்சா அவரும் விட்டாரா, இவரு விட்டாரா? கவனமா தானே இருந்தோம், கவனமா தானே இருந்தோம். எங்க ஆச்சு கருவி நமக்கு அறிவிக்க அது திருவருள் துணை இல்லை என்றால் கருவிகள் கூட நமக்கு செயல்பட துணை செய்ய. கருவி இருக்கிறத மட்டும், கருவி ஜடம்தான், அது ஜடன்றதால சும்மா விட்டுற முடியாது. அதுதான் துணை செய்துன்றதால அது தலை மேல தூக்கி வச்சிட முடியாது. அது திருவருள் நமக்கு அதை துணை செய்ய அது நமக்கு காட்சிப்படுகிறது. திருவருள் துணை இல்லை என்றால் ஒளி உண்டு அல்லது இல்லை. இந்த பாட்டு அப்படிதான் இருக்கணும். ஒளி உண்டு அல்லது இல்லைன்னு அதை மாத்தி எடுத்தீங்கன்னா ஒளினா திருவருள், ஒளி என்று திருவருளை குறிப்பிடுறேன் சொல்லி. அடுத்தது உயிர் அறியும் தன்மை உடைய பொருள் தான் உயிர். உயிர் தெரிந்து கொள்ளக்கூடிய பொருள் தான். இந்த உலகத்திலே உள்ள பொருள் மூன்றிலே 2 பொருள் அறிவுடை பொருள். ஒன்று இறைவன், மற்றொன்று உயிர். மறந்துட்டே கூட எவ்வளவு தூரம் படிச்சுட்டே போனாலும் இந்த முப்பொருள் உண்மையை விட்டுறவே கூடாது. ரொம்ப எளிமையான விஷயம். 3 பொருள் உண்டு. அறிவின் பார்ப்பட்டு பார்க்கும் பொழுது அந்த 3 பொருளை அறிவித்தால் அறிகின்ற பொருள் உயிர், அறிவித்தாலும் அறியாத பொருள் ஜடம், அறிவிக்காமலேயே அறிகின்ற பொருள் சிவம். அதுக்கு யாரும் சொல்ல வேண்டாம், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து தெரிஞ்சுக்கணும் இவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர், அவர் யாரு, யாரும் சொல்ல வேண்டாம். அவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தாலும் அது சார் தெரியல சார் கடைசியா ஒருத்தர் நின்றுப்பாரு. அவரு கூட என்னன்றத சாமிக்கு தெரியும். சாமி யாரும் சொல்றேன், அவர் ஐயா ரொம்ப ஒரு நாங்க முதல்ல நிக்கிறவர் தாங்க 1000 டிக்கெட்டு, முன்னாடி நிக்கிறவர் தர்ம தரிசனம் தான் யாரும் சொல்ல வேண்டாம். அவருக்கே தெரியும். அவருக்கு ஏன் அவருக்கு சொல்றதுக்கு ஒருத்தர் வச்சிருக்காரு. அவருக்கு சொல்றதுக்கு ஒருத்தர் வச்சிருக்காரு. யாரு என்ன சொல்லணும், என்னென்ன பண்ணணும், அது அறிவிப்பதற்காகவே ஒரு உயிரை வச்சிருக்காரு. யாரு? சண்டேஸ்வரர். அவர் ஏன்னா உயிரால் மட்டும்தான் அறிய முடியும், அவரால் அறிய முடியும். அறியும் தன்மை இல்லை, பேரறிவுடைய பொருள் இல்லையா? அதனால உயிரோட தன்மை எப்படி அறியும்? உயிரால் மட்டும்தான் ஒரு உயிருடைய பொருளை அறிய முடியும். அதனால சண்டேஸ்வரர் வச்சாராங்க. சாமியே தெரிஞ்சுக்க முடியாது யார் என்ன இடத்துல வராங்க, என்ன போறாங்க, சாமிக்கே தெரியாது. ஏன்னா அவன் இன்ப துன்பத்திற்கு அப்பாற்பட்டவன் இல்லையா, நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டவன் விளங்குவவனுக்கு தெரியாது. அதை தெரியப்படுத்துறது யாரு? உயிரால் மட்டும் தான் அது தெரியும். அதனாலதான் சண்டேஸ்வரர் வச்சிருக்காரு. சண்டேஸ்வரர் தான் எல்லாத்தையும் டெய்லி சொல்றது. அவருக்கு டெய்லி டே டு டே ரெக்கார்டை, டே டு டே அக்கௌண்ட் சப்மிட் பண்றதே அவர் தான். இதுல பாத்தீங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரார்னு ஒருத்தர் வச்சிருப்பாங்க. ஒரு மாவட்டத்துக்கு இருப்பாங்க ரிஜிஸ்ட்ரார், பதிவாளர்னு சொல்லுவாங்க. அவர்தான் ரிஜிஸ்ட்ரார். அவர் தான் கரெக்டா சொல்லணும்னா சண்டேஸ்வரர் தான் அவர் தான் எழுதி யார் யார் வராங்க, யார் யார் போறாங்க, என்னென்ன பண்றாங்க, என்னென்ன கொடுத்தாங்க, என்னென்ன செஞ்சாங்க. அவரு தான் வந்து வாழைப்பழம் ஒரு டசன் வாழைப்பழம் 100 ரூபாய் வாங்கிட்டு வந்து இவர் தான். 10 ரூபாய்க்கே ஒரு டசன் விற்கிதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இவர் தான். விலை கம்மியா இருக்குன்னு வேஸ்ட், சாமி வேஸ்ட் தானே பரவாயில்ல, அதெல்லாம் டெய்லி அவர் தான் சொல்லிட்டு இருப்பாராம். சண்டேஸ்வரர் தான். நாம அவரையும் விடுறது இல்லை. நாம அவர் நம்ம பேச்சுக்கே வர வேணாம்னு சொல்லிட்டு தான் அவர் பாட்டு வரும். அவர் தனியா இருக்காரு. எல்லாரும் நம்மள பாத்துட்டு இருந்தா அவரை பார்த்துட்டு தனியா இருக்கு. அப்பவும் விடுறது இல்லை. கரெக்டா போய் முன்பக்கம் போய் நின்று அவரை தட்டுறது, அடிக்கிறது, திட்டிக்க போடுறது. அங்க இருந்து வேற ஒரு நூல் எடுத்து போடுறது. அது சொல்லியிருக்காங்க. அப்படிதான் யார் சொன்னா சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க. எந்த சாஸ்திரத்தை எங்கதான் சொல்லுங்களேன், நான் படிக்கிறேன்னே தெரிஞ்சுக்கிறமே தெரியல. அதனால இது திருநீரை வாங்கிட்டு வந்து அது நீங்க பாத்துருக்கீங்களா தெரியல, எடுத்துவாரு திருநீர் தலைமையில போட்டு போயிடுறாங்க. ஏன்டா அவங்க சிவன் சொத்து பொருளாசம் சார், அவங்க ஓரளவுக்கு சித்தாந்தம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. என்னன்னா அவரு தான் சொல்றாருன்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவரு தான் உள்ள சொல்றவன்னு தெரிஞ்சிருக்காங்க. அதனால பண்ற அது அவர் தலையில போட்டு போயிடறான். நீங்க யோசிச்சு பாரு, நம்ம தலையில யாரோ ஒருத்தர் போட்டா எப்படி இருக்கும்? நாம ஒண்ணு நம்ம சராசரி சாதாரண ஒரு ஆள். நம்ம தலையில யாரோ உட்காந்துட்டு இருக்கோம். அவங்க திடீர்னு வந்து தலையை போட்டு வச்சு டக்குனு கோவம் வந்துடாது. என்னங்க தள்ள போட்டீங்க, சாரி தெரியாம போட்டேன் சாரி சொன்னா கூட நம்ம கோவம் வந்துடும் நமக்கு இல்ல. அவர் யார் பேச்சுக்கும் போகாம மத்தவங்களாவது நம்மள பாத்துட்டு இருக்காங்க, அவரை பாத்துட்டு வந்துருக்கு. அவரையும் விடுறது இல்ல. அவருக்கு ஒண்ணுமே பண்ணக்கூடாது, கையெடுத்து கூப்பிட்டு வந்துட்டே இருக்கும். சத்தமே இல்லாம கூடாது. அவர் பூஜைக்கு சத்தம் வந்ததுன்னா சண்டேஸ்வரர்ல எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அவர் பூஜை என்ன இடையூறு வந்ததுன்னா என்ன ஆச்சுன்றது வரலாறே காண்க. திருத்தொண்டர் புராணம், சண்டேஸ்வர புராணம். அவருக்கு டிஸ்டர்பன்ஸே இருக்கக்கூடாது. அவருக்கு சிவமாம் தன்மையில இருந்து பூசையில இருக்காரு அவரு. அதனால தான் சாமி அவரை போட்டு வச்சிருக்காரு. சரியான ஆள் இவர் தான். ஏற்கனவே சண்டேஸ்வரர் வேற 2 பேர் இருந்தாங்க. எல்லா தலங்களுக்கும் இருக்கிறது விசாரசர் மட்டும் தான் இருப்பார் சண்டேஸ்வரர் தான். 2 தலத்துக்கு மட்டும் வேற சண்டேஸ்வரர் இருப்பாங்க. ஒண்ணு திருவாரூர், இன்னொன்னு தில்லை. தில்லையில நான்முகன் சண்டேஸ்வரர் இருப்பார், பிரம்மன் சண்டேஸ்வரர். திருவாரூர்ல யமன் சண்டேஸ்வரர். மற்ற எல்லா தலங்களும் விசாரசர் மாதிரி தான் இருப்பார். அதனால நம்ம என்ன போறோம் வரோம் சைலண்டா போகணுமா, கம்முன்னு வந்துட்டே இருக்கும், சத்தமே இல்லை. பூசை எப்பவுமே எப்படி இருக்கணும் அவருக்கு நம்ம வந்திருக்கின்ற அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாமையா இருக்கும். நம்ம வந்துட்டு கம்முன்னு போகும்போதே அவருக்கு தெரியும். வணங்கிட்டு மட்டும் போயிடணும். வணங்காமலாம் சும்மா போயிடக்கூடாது.
பார்த்து வணங்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. அவங்க ஏதோ சொல்லிட்டே இருக்காரு. உயிருக்கு அது அப்போ அறிவித்தால் அறிகின்ற பொருள் உயிர். அது சொல்ல வர, உன் செயலின் ஓடும் புலன் செயல் போல் நின் செயலை மண் செயலாக மதி. உன் செயலின் ஓடும் புலன் செயல் போல், நம்முடைய செயலாகவே எல்லா செயலும் நினைந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடையது அல்ல செயல், செயல் நம்முடையது அல்ல. செயல் அவன் இயக்குகின்றான், நம்ம இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அது எப்படி உதாரணம் சொல்றோம்னா, நாம் அதை செய்யலான்னு தாங்க ஏன் இருக்கோம், எங்கே முடியுது. திடீர்னு பார்த்தா ஒரு வேலை வந்துடுது நமக்கு. வழிபாடு செய்யலான்னு உட்காருவோம் பாருங்க, அப்போதான் நெய் சாதமாங்கய்யா டக்குன்னு போயிடுச்சா. அப்போதான் பதிகம் படிக்கலான்னு உட்காந்துட்டு இருப்போம். ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கோம் காதில், ஒரு பாட்டு, புது பாடல், புது படத்தினுடைய பாடலாக ஓட ஆரம்பிச்சோம். சரி விட, அப்புறம் படிச்சுட்டா போச்சு, எங்கே போகுது அதை கேட்போம். அப்போ நம்ம கையில் இல்லை, அது என்ன பண்ணிடுது, அந்த பக்கமா எடுத்துட்டு போயிருது. அதுக்கு சொல்ற புன் செயல்னா உலகியல் செயல், புண்மைக்குரிய செயல், மிக சிற்றின்பத்திற்குரிய செயல்கள். சிற்றின்பம்னாலே உடனே நம்ம தப்பா நினைச்ச கூடாது. சின்ன சின்ன இன்பமாக சொல்லப்படுவது. கண்ணுக்கு ஒரு இன்பம் வருகிறது, காதுக்கு ஒரு இன்பம் வருகிறது, நாக்குக்கு ஒரு இன்பம் வருகிறது. ஏதோ ஒரு நுகர்தல், ஒரு காட்சி பொருளை பார்க்க, ஏதோ ஒரு பொருளை பார்க்கறோம், அப்படியே லயிச்சு அப்படின்றது. இது எல்லாமே புலன்களின் வழியே உயிரை கொண்டு செல்கிறது. உயிர் ஒரு கட்டுப்பாடா இருக்கணும்னு தான் முயற்சி பண்ணுது. நாம எதுவும் போகக்கூடாது, கட்டுப்பாடா அப்படி இருப்போம் தான் பண்ணுது. ஆனா என்ன பண்ணுது, புலன் என்ன பண்ணிடுது, அவரு அது ஒரு பக்கம் எடுத்துட்டே போயிடுது. கை ஒன்று செய்ய பட்டத்தை சொல்றாரு, கண்ணு ஒண்ணு பக்கம், காது ஒண்ணு பக்கம், அதேதோ பக்கம் பூசை வேற பண்ணிட்டு இருக்கதா ஒரு நினைவு. பூசையா பண்றோம், பூசை பண்றோம்னா என்ன பண்ணணும், எல்லா புலன்களும் என்ன இருக்கணும், ஆஃப் பண்ண முடியாது. அது தெரிஞ்சுங்க, புலனை ஆஃப் பண்ணலாம் முடியாது. புலனை மடமத்தை தான் மாற்ற முடியும், அப்படியே திருப்பி விட முடியும், அவ்வளவுதான். ஏதோ பக்கமெல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கோம், அது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், ஒருமுகப்படுத்தி. நீங்க அது நமக்கு இல்லைன்னு நினைக்காதீங்க, நம்மளால ஒருமுகப்படுத்த முடியும். நம்ம எல்லா புலன்களையும் ஒருமுகப்படுத்த முடியும். எப்ப தெரியுமா, இந்த டிவி பாக்க பாத்தீங்களா, பாவனை, யோக பாவனைன்னு சொல்றோம் பாத்தீங்களா, சிவோகம் பாவனை. அது சிவோகம் பாவனை இல்ல, அவன் பாத்துக்கிட்டே இருக்கான் பாருங்களேன். அவர் பக்கத்துல கூப்பிட்டாரு தெரியல, அப்புறம் முதல்ல அது பாக்க போறதுக்கு முன்னாடி ஒரு காப்பி கட்டிருப்பாரு, அது காப்பி வாங்கி குடிச்சிருவாரு. குடிச்சு முடிச்சோன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு, அரை மணி நேரம் ஆச்சு காப்பி கட்டி, இன்னும் நீ கொண்டு வரல நீங்க. காப்பி குடிச்சே அரை மணி நேரம் ஆச்சு. அவர் குடிச்சிட்டாரு, அவர் குடிச்சதே தெரியல. என்னாச்சு, புலன் என்ன, அது துவைத்ததுன்னே தெரியல. அதுக்கு எறும்பு கடிக்குது, கட்டெரும்பு கடிச்சிட்டு இருக்கு தெரியலையா, 4 கட்டெரும்பு கடிச்சிட்டு இருக்கு தெரியல அவருக்கு. அப்படியே இருக்காரு, அதுல மூழ்கி இருக்காரு. எப்படி அது என்ன ஒரு யோகத்துல தானே இருக்காரு அவரு. என்ன யோகம், அது அவயோகம், அது அவயோகம், அதுல ஒன்று இருக்கு. இது அப்படியே மடமாத்தி சிவத்தின் செலுத்து, அத சிவோகம் பாவம். முழுக்க சிவத்தையே நினைந்திருத்தல், திருவருளையே நினைந்திருத்தல். எப்படி திருவருள் நினைந்திருத்தல், நமக்கு என்னென்னலாம் செஞ்சது தெரியுமா, திருவருள் என்னென்னலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா, நம்ம அதை யோசிக்கிறோமா, நமக்கு டைமே இல்லை சார் அவ்வளவு யோசிக்கிறதுக்குலாம். நம்ம ஃபாஸ்ட் காலத்திலேயே இருக்கும், ஃபாஸ்ட் ஃபுட்லயே இருக்கும். நம்ம எல்லாம் வேகமா இருக்கு. நமக்கு இந்த உடலை தந்தது திருவருள் தான், இந்த உயிருக்கு அறிவை தந்தது திருவருள் தான், கருவிகளை தந்தது திருவருள் தான், கருவிகள் இயங்கும்படி தந்தது திருவருள் தான், கருவிகள் அவனை அறியும்படி தந்ததும் திருவருள். இவ்வளவுத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இவ்வளவுத்தையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. எவ்வளவோ துன்பங்கள் வர வேண்டியதா இருந்திருக்கு பக்கத்துல, நமக்கு வராம போயிருச்சு. நமக்கு அதுல இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கோம் இல்லையா. இவ்வளவோ துன்பங்களை பார்த்தோம்ல, இது நமக்கு வந்திருக்க வேண்டியதோன்னு சில நேரத்தில் நமக்கு தோணும். ஆனா நமக்கு வரல. ஏன் வரல, அதிலிருந்து நாம் காப்பாற்றப்பட்டிருக்கின்றோம், அது உணர்வு இல்லையா. இதை நம்ம யோசிக்கிறோமா, திருவருள் நமக்கு துணையாக விளங்கி கொண்டு இருக்கிறது. திருவருள் நமக்கு இது நம்ம தெரியுறோமா, தெரியுது. நாம திருவருளோடு ஒன்றி இருக்கும் பொழுது என்ன ஆகணும், புலன்கள் ஒன்றி இருக்கும். புலன்கள் மொத்தம் என்ன இருக்கும், குவிஞ்சு ஒன்னா இருக்கும். இல்லைன்னா அது இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்கும், வேற ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். அவர் பூஜை பண்ணிட்டே இருப்பாரு. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அந்த காப்பி டம்ளர் எடுத்து வச்சாமா, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் பாக்ஸ் எடுத்து கிளம்பணும். இப்படி பூசை பண்ணிக்கிட்டே ஓடுது. என்ன ஓடுது, பூசை ஓடல, ஆபீஸ் கிளம்புற வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதுல இன்பிட்வீன்ல பூசை நடக்குது. யாருக்கு இது போகுது, அவர் என்ன பண்ண போறாரு, சாமியே கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு திடீர்னு. என்ன இவன் நமக்குதான் பாட்டு பாடுறானா, வீட்டுக்கு பாட்டு பாடிட்டு இருக்கானா. அப்ப என்ன ஆகுது, ஒருமைத்தன்மை இல்ல, மனநிலை. அங்க ஒரே ஒரு நிமிஷம், ரொம்ப நேரமா குற வேண்டாம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காந்துக்கிட்டே, 1 மணி நேரம் உட்காந்துங்க. 1 மணி நேரம்லாம் குறவே முடியாது. நான் எழுதி வேணா தரேன், அவ்வளவு நேரம்லாம் குறவே முடியாது.
ஏன்னா அருணைநாதரே சொல்றாரு 1/2 நிமிஷம் கூட முடியலன்றாரு. சரண கமலாலயத்தை 1/2 நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சட கசட மூட மட்டி. எவ்வளவு திட்ட முடியுமோ. ஐயா 1/2 நிமிஷம் கூட முடியலங்க. நீங்க எப்படி 1/2 மணி நேரம்லாம் வந்துட்டு 1/2 மணி நேரம் உட்கார முடியாது. அது ஓடிடும். அது நீங்க கூட்டிட்டு வந்து திருப்பி உட்கார வைக்கணும், திருப்பி ஓடும், திருப்பி கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கணும். இந்த கேப் தான் நம்ம இதை தான் நம்ம அதிகப்படுத்தணும். நாம அது 20 நிமிடத்துக்கு மேல ஒரு பொருளோட நம்மளால ஒன்றவே முடியாது. இது உளவியல் பூர்வமான நிறுவப்பட்ட உண்மை. அதனாலதான் ஒரு 20 நிமிஷம் தான் முடியும்ன்றதால 20 நிமிஷம் ஆக்கி 40 நிமிஷம் ஸ்கூல்ல எல்லாம் பள்ளிக்கூடத்துல பாடத்திட்ட ஒரு வகுப்பிற்குரிய பாடம் வேலையா வச்சது 40 நிமிஷம் வச்சிருப்பாங்க. ஏன்னா அதுவே 2-3 வாட்டி போயிட்டு வந்துட்டு பசங்க எல்லாம் கவனிக்க முடியாது கவனமா. அதனாலதான் ஒரு 40 நிமிஷம் வச்சாங்க. அவ்வளவு நேரம் அவனால உட்கார முடியாது, அதுக்கே ஓடிட்டு இருக்கும். 20 நிமிஷம்லாம் 1 நிமிஷம் ஒன்றி நின்றாலே போதும். அப்படியே கண்ணை மூடி 1 நிமிஷம் அமைதியா இருந்து பாருங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம டைம் ஆயிடுச்சுன்னு தோணும். நமக்கு டக்குன்னு டைம் ஆயிடுச்சு. நம்மளால இந்த கால நேரங்களை விட்டு வெளியே வரவே முடியாது. அதிலிருந்து வந்து நம்ம பூசையில் நிற்கும் உள்ளே ஆழ்ந்த நிலையில போகும்போதுதான் நேரமே நமக்கு தெரியாது. எவ்வளவு நேரம் ஆயிடுச்சா என்ன மணி என்ன கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு போல இருக்கே. அது எப்போ தெரியுதுன்னா காலத்தையும் மீறி நம்மால் அதில் ஆழ்ந்து இருக்கும்பொழுதுதான் தெரியுது. புலன்கள் இப்படித்தான் உயிரை பிடிச்சி வச்சிருக்கு. அது இஷ்டத்துக்கு பண்ண வச்சுட்டு இருக்கு. அதை சொல்றாரு, புன் செயலின் ஓடும் புலன் செயல் போல் உலகியல் பக்கமாகவே புலன்களை செலுத்தி கொண்டிருக்கிறது இல்லையா. புலன்கள் தானே எல்லாத்தையும் உலகியல் பக்கமா எடுத்துட்டு இருக்கு. அப்ப நீ செய்யல, புலன்களை தான் செஞ்சுட்டு இருக்கு. நீ செய்யறத நினைச்சிட்டு இருக்க, ஆனா நீ பண்ணல. புலன்கள் அது இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்குன்னே தெரியல. உனக்கு வேலைக்காக கொடுக்கப்பட்டது தான் அந்த புலன் இல்லையா. ஆனா உனக்கா வேலை செய்தது நீ தான் வேலை செஞ்சுட்டு இருக்க. அதாவது ஒரு முதலாளிக்கு 5 வேலைக்காரன் வேலை கொடுத்தாங்க. 5 வேலைக்காரங்களை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்திக்கங்கன்னு கொடுத்தாங்க. அந்த 5 வேலைக்காரர்களை வச்சு நாம் என்ன பண்ணிக்கணும், நம்ம வேலையெல்லாம் முடிச்சுக்கணும். இதுக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் நாம் என்ன ஆயிட்டோம்னா, அந்த ஒரு முதலாளி 5 பேரையும் முதலாளி ஆக்கிட்டு அடிமை ஆயிட்டார். 5 பேரையும் அடிமையாக 5 பேரையும் முதலாளி, 5 பேரும் முதலாளி. கண்ணு ஒரு பக்கம் இழுக்குது, காது ஒரு பக்கம் போகுது, மூக்கு ஒரு பக்கம். ஆனால் இதுதான் உண்மையிலேயே முதலாளி. இது என்ன ஆயிடுச்சு இப்போ, இது அடிமையாயிடுச்சு. இது அடிமையா இருக்கு. ஆனா என்ன உண்மை என்னன்னா இதுதான் முதலாளி, இது அடிமையா போயிருச்சு. இப்ப எப்படி ஆயிடுச்சு இல்லையா. நீ உன் செயல்னு சொல்ல முடியாது இல்ல, அதுதான் செஞ்சுட்டு இருக்கு இல்லையா. ஒரு உதாரணம், ஒரு பையன் ஒருத்தன் நம்ம இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும், கொஞ்சம் ஒரு மித்த நிலையிலே வழிபாடு செய்யணும். கண்ணை மூடிட்டு அவன் அப்படியே உட்காந்துட்டு இருந்தான். அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு, அங்க கொஞ்சம் பேருக்கு அங்கேயும் அலமோது ஓடிக்கிட்டே இருந்தாங்க. என்ன எப்படி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காங்க. கண்ணு திறந்திருக்கனால தான் அப்படி இருக்கும். சரி கண்ணை மூடிட்டான். கண்ணை மூடிக்கிட்டு தவம் பண்ணுவோம் சொல்லிட்டு கண்ணை மூடி தவம் பண்ணான். கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு, அங்க இருந்து சில பேருக்கு காலில் கொலுசு சத்தம் கேட்குது. சல ஓடு சரி காதை போட்டு அடைச்சிக்கிட்டான். காதை நல்லா இதுக்கு எந்த நேரம் வரக்கூடாது. திடீர்னு காதையும் அடைச்சாச்சு, கண்ணையும் முடியாது. சரி இப்போ நம்ம ஒன்றி உட்காந்துருவோன்ட்டு அப்படியே உட்காந்து திடீர்னு பார்த்தா மடப்பள்ளியில இருந்து வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. மத்தியானம் மணி 12 ஆயிடுச்சு போல இருக்கு. இப்போ வந்துருச்சு போல இருக்கு. இப்போ அதான் மூக்கு நமக்கு இடையூறா இருக்கு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், மூக்கையும் கட்டிட்டான். எல்லாத்தையும் கட்டிட்டு டைட் ஆகிருச்சு. எல்லாம் இது எதுவும் வரக்கூடாது, தைரியமா உட்காந்துக்கணும், இப்போ முழுமையான தியானத்துல உட்காரணும்னு சொல்லிட்டு கண்ணை முடிட்டு உட்காந்துட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் ஆச்சு, சத்தம் வந்துருக்கு, இன்னும் வரல. சத்தம் வந்துருக்கு, வாசம் வந்துருக்கு, வரலன்ற இடத்துக்கு போயிருச்சு. இப்போ கருவி எல்லாம் துணை இல்ல, கருவிக்கு மேல இன்னொன்னு இருக்கு, மனம். என்ன பண்ணி அப்ப அதை போய் என்ன பண்ணுவீங்க நீங்க, கயிறு போட்டு கட்டி வைக்க முடியுமா இல்லையா. அது போகதான். அப்போ என்ன பண்ணாலும் உன் கட்டுப்பாட்டுல இல்ல. எப்போ புலன் வழியில் நிற்கும் பொழுது, உலகியலை நின்று புலன் வழியா நிற்கும், என்ன அது நம்ம கட்டுப்பாட்டுல உயிர் இல்ல, புலன் கட்டுப்பாட்டுல போயிடுது இல்லையா. அப்படித்தான் இந்த உயிரும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அது பெறுகின்ற அனுபவம் அனைத்துமே திருவருளின் செயலாக மட்டுமே நிகழும். தெரிஞ்சுக்கோ. நீ புலன் உலகியலில் நிற்கும் பொழுது, உலகியல் நிலையில வாழும் பொழுது நமக்கு என்ன ஆகுது, புலனோட கட்டுப்பாட்டுல இருப்போம். இதுவே நாம் எல்லாவற்றையும் நமக்கு செய்வது திருவருள் தான். திருவருள் தான் நம்ம துணையாக இருந்து எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்போம். உணரும் பொழுது செயல் நம்முடையதா இருக்காது. நம்ம என்ன ஆயிடும், திருவருளின் செயலாக. சண்டேஸ்வரர் சொன்னோம் இல்லையா, சண்டேஸ்வரர் பூசையில உட்காந்துட்டு இருக்காரு. பூசையில உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க தந்தையார் வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவர் அடிச்சாரு முதல்ல, பெரியவனை படிச்சு பார்த்து ஓங்கி அவர் அடிக்கிறார், போட்டு படாரணம் போட்டு அடிக்கிறார். அவர் ஒண்ணுமே தெரியல. சிவகம்பாவன் தெரியவே இல்லை அவருக்கு. எப்ப தெரியுது தெரியுமா, பால் குடத்தை தட்டிடுறாரு. அந்த லிங்கம் திருக்கோவில் அமைச்சிருக்க, திருக்கோவில் அமைப்பதற்கான ஆகம முறையை எப்படி அமைக்கணும்ன்றத அந்த பாட்டில சொல்றாரு. அது எப்படி இன்னைக்கு அதுதான் பேஸ். தமிழ் குடும்பம் அதுதான் சொல்றாங்க, அந்த இதுல தான் எப்படி பண்ணணும், எப்படி அமைச்சிருக்காரு. அவர் அதெல்லாம் டெய்லி ஒரு கோயில் கட்டுறாரு. அவர் டெய்லி கட்டி டெய்லி முடிச்சுட்டு அவர் கிளம்பிடுறாரு. அவர் அதை தட்டிடுறாரு. அவர் பால் குடையை தட்டி அதை சதிவு ஏற்படுத்துறாரு. உடனே
தானே. இவங்க யோசிச்சு பாருங்க, கத்தி எடுத்து காலை வெட்டிடுறது. நீங்க யோசிச்சு பாருங்க, மாடு தானே மேய்க்கிறாரு. மாடு மேய்க்கிறதுக்கு எதுக்கு கத்தி? கத்தி வச்சா மாடு மேய்ப்பாங்க யாராவது? கத்தி வச்சு மாடு மேய்க்க யாரா பாரு. அதுவும் ஆற்றங்கரையில கத்தி எதுக்கு ஆற்றங்கரை எடுத்துன்னு போன? முதல்ல அவர் நான் புல்லா வெட்ட போறாரு இல்ல. அப்புறம் எதுக்கு எங்க கத்தி எங்க வந்தது? கத்தியே இல்ல இங்க. அது மழுதான். அங்க இருந்ததே மழுதான். மாடு மேய்க்கிறதுக்காக வச்சு மழு வச்சிருப்பாங்க இல்லையா, அதுதான் இருந்தது. அவர் குச்சை கத்தின்னு எடுத்தாரு, கத்தி ஆயிடுச்சு. அதுதான் சிவோகம் பாவனை. சிவோகம் பாவனையில இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, எந்த பொருளை அவங்க நினைக்கிறாங்களோ அந்த பொருளாகவே அது ஆயிடும். வள்ளல் பெருமானுக்கு நீர் எண்ணெயானது போல. அவர் நீருன்னு நினைச்செல்லாம் ஊத்தல, அவர் எண்ணெய் நினைச்சுதான் ஊத்துனார். அது நீராயிருச்சு. கருங்கொடியில விளக்கரிச்சார் இல்லையா, அவர் அதை எப்படியாவது தண்ணியை எண்ணெயா மாத்துவோம், அந்த மேஜிக் எல்லாம் கிடையாது. வள்ளல் அதை செய்யறதுக்கு அவரே பண்ண போறாரு. அவர் அதெல்லாம் செய்ய மாட்டார். அவர் என்னதான் வச்சிருக்காங்கன்னு நினைச்சு ஊத்துனார். அவர் அது எண்ணெயாவே ஆயிடுச்சு. யோகம் பாவனையில எந்த பொருளாக எதை கொள்ளுகிறார்களோ அந்த பொருள். அது சேக்கில் சொல்லுவாரு. அவர் அங்க ஆத்தங்கரையில பூசை நடக்குது, வழிபாடு. என்ன இருக்கும் அவர்கிட்ட? வெத்தலை, பாக்கு, பூ, பழம், அந்த பொருள் இந்த பொருள், அது ஏகப்பட்டது அதெல்லாம் இருக்குமா? ஒண்ணுமே இருக்க. பால் மட்டும்தான் இருக்குங்க. மாடு மேய்க்கிறதுக்காக பால் மட்டும் தான் எடுத்துருந்தாரு. பால் அது அந்த பால் மாடு கொடுக்குது. அவர் அதை மட்டும் தான் செய்ய முடியுங்க. தேடாதனை எல்லாம் அன்பினில் நிரப்பின்றார் சேக்கிழ. வேற எந்த பொருள் இவ்வளவு பூசை நீங்க சாத்துக்குடி வைக்கலையா? சாத்துக்குடி தான் என் மெயின் சார். இதுல அது இருக்கா? திராட்சை வச்சிருக்கணும் சார். நீங்க முக்கியமா திராட்சை இல்லாம பூசை அந்த அளவுக்கு எடுபடாது. பூசைக்கு எது திராட்சை தான் எடுபடும் பூசைக்கு இல்லையா? அது இல்ல, எது இல்லைனாலும் இல்லாத சரி விடு, ஆண் மருத்துவம் நினைச்சுக்கிட்டு போயிடணும் பூசையில. எதால் நிரப்பணும்? நாம இல்லாததை அன்பால், தேடாதனை எல்லாம் அன்பினால் நிரப்பினார் சண்டேஸ்வர பூசை. அப்படிதான். எதை அவர்கள் கொள்ளுகிறார்களோ அந்த பொருளை ஆகவே அந்த பொருளை நினைவார்கள். அதுதான் திருவருள். திருவருளாகவே அதை நினைவார்கள். அது அவருக்கு துணை செய்யும். இப்ப செயல் என்பது நம்முடைய செயல் அல்ல, அது எல்லாம் அவனுடைய செயல் தான் என்பதை உணர்ந்தோமே ஆனால் தனக்கான செயல் இல்லாத நிலையிலே விளங்குவார்கள். இப்போ அங்க செஞ்சது என்ன? அவங்க அப்பாவோட காலை வெட்டிட்டாரு, அவ்வளவுதான் இல்லையா? கண் கூட வெளியே தெரிஞ்ச விஷயம் என்ன? தந்தையினுடைய காலை வெட்டி விட்டார். தண்டனை தானே கொடுப்பாரு? இல்ல, தண்டனை கொடுக்கல. இதுக்கு என்ன கொடுத்தாரு? பெரும் பதத்தை தந்தார். சேந்தனார் சொல்றாரு, பல்லாண்டர் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. பாதகம் தானே சார் அது. அதுக்கு என்ன கொடுத்தாரு? பரிசு கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? அது சிவோகம் பாவனை. இது இலக்கணம் கிடையாது. இதை போய் நம்மளும் இதே மாதிரி நாமளும் பண்ணுவோம்லாம். அப்படி போயிருக்கூடாது. ரொம்ப சிந்தமதியினர் ரொம்ப அந்த இடத்துல ரொம்ப குறிப்பா காமிச்சிருப்பார் பெரிய புராணம் திருத்தொண்ட தொகையிலேயே. சில அடியார்கள் எல்லாம் சொல்லும் பொழுது, அடியார்கள் திருத்தொண்ட தொகை எல்லாருக்குமே தெரிஞ்சு, தெரியாதவங்க யாருக்கும் மாட்டாங்க. அடியாருக்கும் அடியேன், அடியாருக்கும் அடியேன், அடியாருக்கும் எந்த அடியார்கள் நாம் பின்பற்றுவதற்குரியவர்கள், எந்த அடியார்கள் நாம் பின்பற்றுவது, எந்த அடியார்கள் நமக்கு படிப்பினையாக விளங்குபவர்கள். பின்பற்றுவதற்குரியவர்கள் சிலர் படிப்பினையாக உள்ளவர்கள். படிப்பினையாக உள்ளவர்களை நம்ம பின்பற்ற முடியாது. கண்ணப்பர் நமக்கு படிப்பினை தான். நமக்கு கண்ணப்பரை பின்பற்றி இவங்க வழி யாருந்தாங்க ஐயா? வரவங்களுக்கு எல்லா சாமியும் கண்ணு கொடுத்துறவங்கன்னு யாரும் கிடையாது. அந்த மாதிரி யாருமே கிடையாது. யாராவது கண்ணு கொடுத்தாங்களா? அவர் மட்டும்தான் செய்ய முடியும். இயற்பகை நானார் தன்னுடைய மனைவியை பெருமான் வயோதிகராக கேட்கிறார், கொடுத்துறார். அது படிப்பினை. திருநீலகண்டர் குயவனார் படிப்பினை. இதெல்லாம் படிப்பினையாக விளங்குவது. அதெல்லாம் ரொம்ப என்ன சொல்றது, இயற்கைக்கு மீறின நிலையில இருக்கின்ற செயல், தன்னுடைய செயல் அல்ல. அதெல்லாம் திருவருளின் செயலாக விளங்குவது. நம்மோட ஒப்பிட்டு பேசக்கூடாது. அதே மாதிரிதான் சார் நானும். இப்போ இவரு நீலநக்கர் அந்த அம்மையார் பெருமானை ஊதி விட்டார் என்றால் அங்கேயே அந்த அம்மையாட்டை விட்டு இருந்துட்டார். இந்த அம்மா இவரு போனங்க ஐயா, அந்த கோயிலே விட்டு வந்துட்டாங்க ஐயா. நம்ம எதனா ஒன்று சொல்லி விட்டுருவாங்கல்ல, அப்படிலாம் கிடையாது. அது சொல்லல. நீங்க இது எது படிப்பினை, எது பின்பற்றுக்குரியதுன்றத திருத்தொண்ட தொகையில சுந்தரமூர்த்தி நமக்கு அப்படியே போற போக்குல சொல்லிட்டு போயிருப்பார். இந்த அடியாருக்கும் அடியேன்னு ஒரு தொடர் வரும். அடியேன்னு ஒரு தொடர் வரும். சில நாயன்மாருக்கு அடியேன்னு போட்டிருப்பார். இந்த அடியேன்னு போட்ட நாயனார சுந்தரமூர்த்தி தான் அவர்களுக்கு அடியேன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். அடியாருக்கும் அடியேன்ற யாருன்னா, அந்த அடியாருக்கு அடியாராக ஒருவர் வந்திருக்கின்றார், அவருக்கு அடியாராக இன்னொரு இருக்கின்றார். இப்படி வழி 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 வழியாக வந்து கொண்டே இருக்கின்ற அடியார்களுக்கு நான் அடியேன், நான் அடியேன்னு சொல்றார். வெள்ளையாந்தன் குடிமாறன் அடியாருக்கும் அடியேன். வெள்ளையாந்தன் குடியாரன் என்ன பண்ணாரு? சாப்பாடு போட்டாரு. அவர் சாப்பாடு போட்டார் சார். அவர் வழியில நானும் அவர் மாதிரியே எங்க தாத்தா சாப்பாடு போட்டார் சார், எங்க அப்பா போட்டார் சார், நானும் போட்டேன் சார், என் பையனும் போடுவார் சார். அடியாருக்கும் அடியேன். திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையந்தன் திருநாவுக்கரை நாயனாருடைய அடியவராக அப்போது அடியா விளங்குகின்றார். அவருக்கு அடியவராக நான் விளங்குகின்றேன். வழி வழியாக வந்து கொண்டேன்.
இந்த அடியேன்னு சில பேர் போட்டிருப்பான், கண்ணப்பருக்கும் அடியேன், பேயாருக்கும் அடியேன், மெய்ப்பொருளுக்கு அடியேன், ஏனாதி நாதந்தன் அடியேன், அடியாருக்கும் அடியேன், இப்படின்னு என்ன சொல்றீங்களா? ஏன் அடியேன்னு சொல்றாருன்னா, அடியேன்னா நான் மட்டும்தான், அவர் மட்டும்தான். அதை பின்பற்றி சண்டை மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதை தாள் மடுவினால் இருந்த அம்மையார் அடிச்சண்டி பெருமானுக்கு அடியேன். அவரை மாதிரியே நீங்களும் கிளம்பிடாதீங்க. ஏன் சார் அவங்க அப்பா அடிச்சாருன்னா, கண்டேஸ்வரர் அடிச்சார்ல சார், அவர் கிளியர் சொல்லிட்டேன். இது அவரை நான் ஃபாலோ பண்ணலாம் யாரும் சொல்லல. அது மிக உயர்ந்த செயல்பாடு, அவ்வளவுதான். அவருடைய செயல்களை எல்லாம் நம்முடைய செயல்களாக வச்சுலாம் எண்ணக்கூடாது. சிவஞான சித்தியார்ல ரோலின் சிவாச்சாரியார் சொல்றார், அவருடைய செயல்கள்லாம் எப்படிப்பட்டதுன்னா, சாக்கிரத்தே அதீதத்தை புரிந்தவர்கான். அவங்க அதீத நிலை என்பது ஒரு உயிருக்கு எப்போ வரும்னா, மிக உயர்ந்த நிலைக்கு போகும்போது அதீதத்தில் இருக்கும். அதீத நிலையில் இருக்கிறார் சார். அதீத நிலைன்னா அவர் உலகத்தில் விட்டு எல்லாவற்றையும், பொருள்களை எல்லாவற்றையும் நீங்கி துறவு நிலையை தாண்டி அவர் அதீத நிலை சார். அவர் பெருமானையும் நினைந்து எப்பொழுதுமே அப்படியே இருப்பார் சார். அதான் ரொம்ப அதீத நிலை. அதீத நிலை எப்போ வரும்? சாதாரணமா இப்ப இருக்கிற மாதிரி வராது. அது 5 நிலைகளாக சொல்லப்படுகின்ற நனவு, கனவு, கனவுக்கு மேல உறக்கம், உறக்கத்திற்கு மேல பேருறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள், அங்கதான் அதீதமான நிலை ஏற்படும் உயிருக்கு பொதுவா. ஆனா இந்த 63 இருக்காங்க இல்லையா, இவங்க நனவு நிலையிலேயே அதீதத்துல இருப்பாங்களாம். இது நடக்கிற காரியமா? அது சாக்கிரத்தே அதீதத்தை புரிந்தவர். சாக்கிரம்னா இப்ப இருக்கிற நிலை. நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள் தமிழ். வடமொழியில சொல்லும் பொழுது சாக்கிரம், சாக்கிரம், சொப்பனம், சுடுத்தி, துரியம், துரியாதீதம்னு வடமொழியில சொல்லுவாங்க. அதுல சாக்கிரம்னா நனவு, சாக்கிரதையா இருக்கிற நேரம், அதான் விழிப்போட விழிப்பு நிலையில இருக்கிறது. இதுலயே அவங்க அதீதத்தில் இருக்க முடியுமா? அவங்க அப்படிதான் இருப்பாங்க. பூசலர் அப்படிதான் இருந்தாரு. அவர் பாட்டு கோயில் கட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன கட்டுறாரு? ஒரு கோயில் கட்டுறாரு. மண் எடுத்துட்டு போனாரா, கல் எடுத்துட்டு போனாரா, அதை பண்ண எதுவும் பண்ணல. ஆனா கோயில் கட்டாரு. அவ்வளவு பெரிய கோயிலை கட்டி பிடிச்சிட்டாரு. அதீதம் நடக்கிற விஷயமா சாமிக்கு தெரிஞ்சிருச்சு சார், நடந்தது. மன்னனுக்கு தெரியப்படுத்துறாரு சார், அவர் கட்டிட்டாருன்றது கோயில. ஏன்? செயல் தன்னுடையது அல்ல, மண் செயலாக மதி. நான் செய்யல, அவன் செய்ய வச்சுட்டு இருக்கான். சிவோகம் பாவனையில் என்ன ஆயிட்டு இருக்கு? ஒன்றி நிற்கின்ற நிலை. சிவோகம் பாவனை ஒன்றி நிலை, ஒன்றுதல் என்பதுதான் சிவோகம். யோகம்ன்றது என்னன்னா, ஒன்றுதலுக்கு பேர் தான் யோகம். அதாவது பிரிப்பற்ற நிலை அப்படின்னு சொல்றேன் இல்லையா, பிரிந்தே அறியாத நிலை, அதுக்கு பேர் தான் ஒன்றுதல். அதுக்கு பேர் தான் யோகம். உம்பர்கட்கு அரசே ஒழிவர நிறைந்த யோகமே. யோகமே என்ற சொல்லி பயன்படுத்தும் ஒரு அடைமொழி போற, ஒழிவர நிறைதலே யோகம். ஒழிவர நிலையதிலே அவன் அப்படிப்பட்டவன் தான். அவன் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான், ஒன்றி இருக்கின்றான். அதனாலதான் அவனுக்கு யோகம், அவனுக்கு சொல்ற யோகமே அவனுக்கு குறிப்பிடுற. இப்ப நாம ஒன்றுதல் தான். ஏதோ ஒரு திருவருளோடு ஒன்றி நிற்கும் பொழுது செயல் நம்முடையதாக இருக்காது, திருவருள் செயலாக இருக்கும். அப்போ நாம ஏதாவது செஞ்சிட்டோம்னு வச்சுக்கலாம், அறிவின் துணை கொண்டோ புலன் வழியில் என்று ஏதோ செய்தால் அது வினைப்பயனாக மாறிடும். அருளாளர்கள் செய்யும் பொழுது அது வினைப்பயனா ஆகாது, அது ஒரு வினைப்பயனா ஏறாது. ஏன் ஏறாது என்பதுதான் பார்க்கணும். அதோட செஞ்சிடலாம். அவர்களுக்கு அது ஏறாது, நமக்கு ஏறும். என்னங்க இது, நமக்கு வினைப்பயனா ஆயிடுது, சஞ்சீதம் வந்துருது, ஆகாமியம் வந்துருது, பிராரதம் வந்துருது, எத்தனையோ போட்டு இப்படி சொல்றீங்களே சார், எதையாவது செஞ்சு முடிச்சா அவங்க இப்படி பண்றாங்க. ஞான சம்பந்தர் மாதிரி நம்ம பண்ண முடியாதா? ஏன் சுந்தரமூர்த்தி அப்படி நாம சொல்லிட முடியாது. அவர்கள் உலகியலோடு ஒன்றி எதையும் செய்யவில்லை. நாம் செய்கின்ற செயல் அனைத்துமே உலகியல் பார்ப்பட்டு புலன் வழியில் நின்று செய்வதனால் அது நமக்கு வினையாக மாறுகிறது. மனம், மெய், மொழி, இந்த 3ஆல தான் வினை வருது இல்லையா? மனம், மெய், மொழி, இந்த 3 தான் வினைகள் பெருகுவதற்கான வழி இதுதான். கழிப்பதற்கான வழி இதுதான். இதை 3 கழிக்கணும், இந்த 3 தான் ஈட்டவும் முடியும் இல்லையா? அப்ப இந்த 3த்தையுமே திருவருளின் நிலையில் வைத்து எண்ணும் பொழுது என்ன ஆகும்? வினை பெருகாது, வினையா இருக்காது, தன் செயலாக இருக்காது. பெருமான் பார்த்துக்கிறார், சாமி பார்த்துக்கிறார். பெருமானே செய்வித்துக் கொண்டிருக்கின்றான்னு செய்யும் பொழுது நம்முடைய அறிவு செயல்படாது, நம்முடைய வினை அங்க பயன்பாடு, பிராரப்த வினை என்று சொல்லப்படுவது அந்த பயன்பாட்டுக்கு வராது. அப்ப அந்த பயன்பாட்டுக்கு வராத பொழுது அப்ப எப்படி வினை ஆகுது? இப்போ நான் எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னா என் உடம்புக்கு தேவைப்படுறது, அப்போ அது வினைக்குரியது. இது இறைவனுக்காக என்று எடுத்து சொல்லி செயல்படுத்தும் பொழுது அது புண்ணியமா மாறாது, அது சிவ புண்ணியமா மாறும். இப்போ ஒரு நாயன்மார் பார்க்கிறோம்ல, அவர் என்ன பண்ணாரு? இருக்கிறது எல்லாத்தையும் களவாடி அடியார்களுக்கு தானம் பண்றார். இடங்கழி நாயன் எல்லாவற்றையும் களவு கொண்டு கொடுக்கறது இல்லையா? களவு செய்யறது தவறு தானுங்க ஐயா. செய்யறது யாருக்காக? அப்புறம் என்னோடது இல்ல, செயல் என்னோட இது இல்ல,
செயல் எனக்கானதான செயல் புலன்களுக்குரிய இன்பத்தை தருகின்ற செயலோ துன்பத்தை தருகின்ற செயலாகவோ விளங்கினால் அது வினைப்பயனா மாறும். நம்முடைய புலன்கள் தூய்க்கின்ற துன்பத்திற்குரிய பொருளாக விளங்கினால், செயலாக விளங்கினால் அது வினையாக மாறும். இது நம்முடைய புலன்களுக்கு அப்பாற்பட்ட நிலையிலே செய்யப்படும் பொழுது அது வினையா மாறாது. வினையாகிறது வாய்ப்பு இல்லை இல்லையா? புலன்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுதுதான் உயிருக்கு வினை ஏற்படுது. அது இதை தொடர்பு இல்லாம திருவருள் துணையோடு விளங்கும் பொழுது எப்படி வினை ஏற்படும்? ஏன்னா வினைகள் என்பது இந்த உடம்பிற்குரியது இல்லையா, உடம்போடு தொடர்புடையது இல்லையா? இப்போ இது உடம்போட தொடர்புல இல்ல, திருவருள் துணையில இருக்கும் பொழுது அப்புறம் வினை எப்படி பெருக்கும்? ஏன்னா திருவருள் வினைக்கு அப்பாற்பட்ட பொருளாக விளங்கும் பொழுது அப்போ வினை இதை செய்கின்ற செயல்களுக்கும் வினை ஏறாது. அப்ப ஞான சமுதர் செய்யறதுக்கு எதுவும் வராது, அப்பர் பெருமான் செய்யறதுக்கு எதுவும் செய்யாது. நாமும் திருவருளை நினைந்து நம்முடைய பணியை செய்வோமே ஆனால் நமக்கு வினை ஏறாது. திருவருளால் இதை செய்து கொண்டிருக்கின்றோம், திருவருள் நம்மை செய்வித்துக் கொண்டிருக்கின்றது இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். பேசும் போதெல்லாம் சார் நம்மள சொல்லிக்கிட்டே இருக்கணும். குறைஞ்சபட்சம் சொன்னாதான் சார் பழக்கத்துக்கு வரும். திடீர்னு ஒரே நாள்ல திருவருள் சொல்ல முடியாது. அறிவுதான் நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம அறிவுதான், நம்ம புத்தகம் தான், நமக்கு சொல்லி கொடுத்ததுதான், பழக்கம் தான், நாம தான் சொல்லிப்போம். நம்மள இயல்பு இது. ஆனால் இதற்கு இடையிலே நம்மை செய்வித்துக் கொண்டிருக்கின்ற பொருள் ஒன்று உண்டு என்பதை உணர்ந்து அதன் நெறியிலேயே நாம் நிற்போமேயானால் அதுதான் நாம் அறிகின்ற நெறி, அதுதான் அறியும் நெறி. அந்த அறியும் நெறியில் தலைப்புல தான் இவ்வளவு சொல்றாரு. நின் செயலாக எதையும் கொள்ள வேண்டாம், எல்லாம் மண் செயல். மண் செயல்னு சொல்றது எதை சொல்றாருன்னா நிலையான செயல். மண் என்பதற்கு நிலைத்தல், அதனாலதான் மன்னன் சொல்றது. மன்னன்னா நிலையான உடைய, நிலை பேருடைய. அதுல மண் செயல்னா அது திருவருளின் செயலாக கொள். இது உன்னுடைய செயலா. எப்படி என்றால் புலன் வழியில் நிற்கும் பொழுது நீ செய்யாமல் புலன்களே உன்னை செய்வித்துக் கொண்டிருப்பது போல அருளின் வழியில் நிற்கும் பொழுது செயல் உன்னுடையதாக விளங்காது, திருவருளாக விளங்கும். இதனால் வினை உன்னை தாக்காது, வினையினால் வருகிற தாக்கம் உயிருக்கு ஏற்படாது என்பதையே இந்த பகுதியில் சொல்லுகின்றார். சொல்லி 84, 55, 56, 57 ஒரு 4 பாடல் பார்த்தோம்னா 4 பாடல் பார்த்துருக்கோம். ரொம்ப அதிகமாக வேண்டாம். ரொம்ப நிறைய தெரிந்து கொள்வதை விட நிறைவாக தெரிந்து கொள்வது, நிறைய தெரிந்து கொள்வதை விட நிறைவாக தெரிந்து கொள்வது நமக்கு சாலச் சிறந்தது. நம்முடைய அறிவுக்காவது நமக்கு துணையாக திருவருள் விளங்குகிறது என்பதை உணர்வதற்கு 4 பாடல்கள் ரொம்ப அதிகம். இதுவே நான் 2-3 தான் சொல்றது. பொதுவாக தெரிந்து கொள்ளும் பொழுது அதை காதலை கேட்டு அப்படியே போயிடக்கூடாது. அதுல ஏதாவது நம்முடைய பழக்கத்திற்குள் வருகிறதா, நமக்கு ஒரு அனுபவத்தை தருகிறதா அந்த பாடல், அந்த குரல் என்பதை நாம் உணர வேண்டும். அதற்கான ஒரு களமாகவே நமக்கு தெய்வீக சித்தாந்த இலக்கிய மன்றம் இந்த திருவருட் பயனுடைய வகுப்பை தந்திருக்கின்றது என்று சொல்லி அதில் அடியேன் கடைநாயன் இதில் அடியனுடைய செயலை முடிந்த அளவில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறதாக நினைந்து கொண்டிருக்கேன். குருவர்கள் துணையால் அதை செயல்படு என்பதை உணர்கின்றேன். அதில் ஏதாவது குற்றங்குறைகள் இருக்குமே அது அடியனுடைய தான் என்று சொல்லி, நிறைய இருக்குமே ஆனால் அது அருக்குருநாதரையே சேரும் என்று சொல்லி இதோடு இந்த நல்ல வாய்ப்பை எளியனுக்கு நல்கி எளியனை இந்த நெறியிலே ஆற்றுப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அருக்குருநாதர் ஐயாவுடைய பொன்னாற்றல்களையும் இருந்து கட்ட அடியார் பெருமக்களாம் பொன்னாற்றல்களையும் சிற்றடியன் மனமே மொழியால் வணங்கி மகிழ்ந்து இதோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி.